ஃபைப்ராய்டு கட்டிங்கிறது வந்து யூட்ரஸில் வர ஒரு கட்டி. அது வந்து பொதுவாக வந்து இந்த மசில் லேயர்லேருந்து மசில் செல்ஸ்லேருந்து வர்றது தான். ஸோ அதுக்கு வந்து மயோமான்னு கூட நம்ம சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணணும் ஜென்ரலாக நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஷண்ட் ஏஜ். அவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா, அவங்களுக்கு இதனால் ஏதாவது தொந்தரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் வந்து மாறுபடும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஃபைப்ராய்டு வந்து இருக்குது, அவங்களுக்கு வந்து பெயின் இருக்குது, ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைப்ராய்டு வந்து தொந்தரவு கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபைப்ராய்டு எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு யூட்ரஸ் வந்து நார்மலாக 3 லேயராக பிரிப்போம் நம்ம. இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து எண்டோமெட்ரியம் சொல்லுவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து மயோமெட்ரியம் சொல்லுவோம். ஸோ ஃபைப்ராய்டு வந்து வெளியேருந்து யூட்ரஸுக்கு வெளியேருந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு வருது, அவுட்டர் கோட்லேருந்து வருதுன்னா அது வந்து சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து மோஸ்ட்லி எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஏன்னா அது வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. எப்போ தொந்தரவு கொடுக்கும்னா ரொம்ப பெருசாகி அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஃபைப்ராய்டு கட்டியில் உள்ளுக்குள்ளே இந்த டிஷ்யூஸ் வந்து டீஜென்ரேட் ஆகுறப்ப அது வந்து பெயின் கொடுக்கும். மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் அது வந்து கொடுக்காது, பெரும்பாலும் கொடுக்காது. இன்னொன்று வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு, அதாவது இந்த மசில்குள்ளே உள்ள ஃபைப்ராய்ட்ஸ். அது வந்து ஒரு சிலருக்கு நிறைய கூட இருக்கும். பட் அது வந்து சைஸ் வந்து 2 சென்டிமீட்டரில் இருக்கலாம், 10 சென்டிமீட்டரில் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி கட்டி வந்து பெரும்பாலும் வந்து பிரச்சனை கொடுக்கும். எப்படின்னா ப்ளீடிங் வந்து அதிகமாக போகும் அவங்களுக்கு. மாதம் மாதம் பீரியட்ஸ் வரும், ஆனால் ப்ளீடிங் வந்து ரொம்ப நாள், அது 10 நாள் 15 நாள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீடிங் வந்து யூஸ்வலாக அரெஸ்ட் ஆகாது. அந்த இன்ட்ராமியூரல் அப்படிங்கிற ஃபைப்ராய்டு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கும். இன்னொன்று வந்து எண்டோமெட்ரியம், அதுக்கு உள்ள, அதாவது சப்மியூக்கஸ், அதுக்கு உள்ளேருந்து எண்டோமெட்ரியம் பக்கத்துலேருந்து வரும். அதுவும் ரொம்ப ப்ளீடிங் கொடுக்கும், அதுவும் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். இப்போ இது வந்து இப்போ சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு யங்ஸ்டருக்கு வருது அப்படின்னா அந்த லேடிக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கும் சிரமம் இருக்கும். ஏன்னா கரு வந்து தங்காது. அப்படியே தங்கினாலும் அந்த ஃபைப்ராய்டு மேலே அந்த கரு வந்து இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா அது வந்து அபார்ட் ஆயிரும். அந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு. சில கட்டிகள் என்ன ஆகும்னா, சில கட்டி இன்ட்ராமியூரலாகவே இருக்கும். ஆனால் அது வந்து இந்த டியூப் யூட்ரஸ்லேருந்து 2 சைட் ஃபெலோப்பியன் டியூப் போகும் இல்லையா, அந்த டியூப் போகிற பாதையை வந்து அடைச்சிக்கிட்டு அந்த ஃபைப்ராய்டு இருக்கும். ஸோ அவங்களாலேயும் கருத்தரிக்க முடியாது. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ப்ளீடிங்கும் வரலாம், கருத்தரிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இது வந்து வெளியே ப்ளீடிங்கோ எதுவுமே தெரியாமல், ஆனால் வந்து சில ஃபைப்ராய்டு என்ன செய்யும்னா பக்கத்தில் இருக்க பிளாடர் நீர்ப்பையோட கழுத்து பகுதியை போய் அழுத்திக்கிட்டு உட்காந்துருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னன்னா யூரின் வந்து பாஸ் பண்ணவே முடியாது. யூரின் வர மாதிரி ஃபீலிங் இருக்கும், பட் போனால் முக்கினாலும் வராது. அதுக்கு பதிலாக அந்த பிளாடர் வந்து டிஸ்டன்ட் ஆகிட்டே போகும். அதுக்கு நம்ம அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின்னு சொல்லுவோம். அதை வந்து கத்தீட்ரு போட்டு தான் அந்த யூரினை வந்து வெளியேற்றணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு அந்த ஃபைப்ராய்டு கட்டியே வந்து யூட்ரஸுக்கு சைட்லேருந்து வரும். அது போய் அந்த யூரிட்டர், அதாவது கிட்னியையும் பிளாடரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் இருக்கும். அதுக்கு பேர் யூரிட்டர்னு சொல்கிறது. நீர் தாரை, அந்த நீர் வந்து கிட்னிலேருந்து பிளாடருக்கு கொண்டு வர ஒரு டியூப், அதுக்கு பேர் யூரிட்டர். அந்த யூரிட்டரை போய் அழுத்திக்கிட்டு அந்த சைட்லேருந்து யூரின் வராது. யூரின் வராமல் அந்த கிட்னியே வந்து ஸ்வெல் ஆயிரும். ஹைட்ரோனெஃப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ப்ரெஷர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ப்ளீடிங் கொடுக்காம ப்ரெஷர் எஃபெக்ட், பக்கத்தில் என்ன ஆர்கன் இருக்கோ அதில் போய் ஒட்டி உட்காந்துக்கிட்டு அதை ப்ரெஷர் கொடுத்து அதுக்கான எஃபெக்ட் கொடுக்கறது. ஸோ அந்த ப்ரெஷர் எஃபெக்ட் இருந்தாலும் அது வந்து ஃபைப்ராய்டு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும். இப்போ இது வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ் சும்மா வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக பெயின் அப்டமனோ இல்லை ரொட்டீன் செக்கப்லேயோ போய் ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்கேன் எடுக்கையில் பார்த்தா அந்த யூட்ரஸில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஃபைப்ராய்டு, இல்லை 3 சென்டிமீட்டருக்கு ஒரு ஃபைப்ராய்டுன்னு கொடுத்துருப்பாங்க. பட் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. பெயினோ ஒரு ப்ளீடிங் அதிகமாக போகுதோ எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபைப்ராய்டு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வேண்டாம். அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். அதாவது இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு
ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா, அந்த சைஸ் வந்து ரொம்ப சடனாக பெருசாகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் வந்து 2 சென்டிமீட்டர்ல இருந்த ஃபைப்ராய்டு வந்து ஒரு 6 மாசத்துல ஒரு 5 சென்டிமீட்டரோ, 6 சென்டிமீட்டரோ சடனா வளருது அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அது வந்து கேன்சர் ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபைப்ராய்ட் கட்டி வந்து பொதுவா வந்து பினைன் அதாவது கேன்சர் இல்லாத கட்டிகள் தான். ரொம்ப ரேரா ஒரு 1000த்துல ஒரு பேஷண்ட்டுக்கு அது வந்து கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே இது வந்து போஸ்ட் அதாவது 50 வயசுக்கு மேல மெனப்பாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் சில பேர் வந்து ப்ளீடிங் சொல்லிட்டு வருவாங்க. பார்த்தா அந்த அந்த யூட்ரஸ்ல வந்து புதுசா அந்த ஃபைப்ராய்ட் வளர்ந்திருக்கும். முன்னாடி இருந்திருக்கும். பட் இப்ப சமீபமா அது வந்து பெருசா வளர்ந்திருக்கும். அதுலேருந்து ப்ளீடிங் வந்துட்டுருக்கும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி அது வந்து கேன்சர் கட்டியா இருக்கும். இப்போ மெனோபாஸுக்கு அப்புறம் ஒரு ஃபைப்ராய்டு வளர்ந்து வருது அப்படின்னா, அது வந்து கேன்சர் கட்டியா தான் இருக்கும். பெரும்பாலும் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ் அந்த சிம்டம்ஸ். சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னா, அந்த ஃபைப்ராய்ட வந்து ரிமூவ் பண்ணணும். இல்ல அது வந்து பிரச்சனை குடுக்குது அப்படின்னாலும், அந்த ஃபைப்ராய்ட ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்ப வந்து அடுத்த கேள்வி என்னன்னா, ஃபைப்ராய்ட் மட்டும் எடுக்கலாமா? கர்ப்பப்பையும் சேர்ந்து எடுக்கணுமா? அப்படின்னு வரும். இப்ப சின்ன வயசு குழந்தை வந்து இன்னும் ஒரு குழந்தை வேணும். நம்ம அந்த யூட்ரஸ் வேணும் அப்படின்னு நெனச்சோம்னா, ஃபைப்ராய்ட் மட்டும் தான் எடுக்கணும். கர்ப்பப்பை எடுக்க தேவையில்ல. அந்த மாரி கண்டிஷன்ல நம்ம லேப்ரோஸ்கோப்பிலே எவ்வளோ பெரிய ஃபைப்ராய்டா இருந்தாலும் எடுத்துரலாம். மேபி சிங்கிள் அல்லது 2, 3 ஃபைப்ராய்டு இருந்தாலும் அத வந்து லேப்ல எடுத்துரலாம். இதே இது வந்து 40 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. 45 நியரிங் மெனோபாஸ் தான். ஆனா 2 நெறைய ஃபைப்ராய்ட் இருக்கு. ஒரு ஃபைப்ராய்டு எடுத்தாலும் இன்னொரு ஃபைப்ராய்டு வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அந்த இவங்களுக்கு போய் நம்ம வந்து கர்ப்பப்பையோட சேர்த்து எடுக்கிறது தான் நல்லது. ஸோ அந்த ஃபைப்ராய்டு எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா, எந்த மாதிரி சர்ஜரி பண்ணலாம்? மோஸ்ட்லி வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுறது ரொம்ப நல்லது. வெறும் ஃபைப்ராய்டு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல கர்ப்பப்பையோட சேர்த்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா பேஷண்ட் வந்து சீக்கிரமே அவங்க வேலைய ரொட்டீன் லைஃப்க்கு போயிரலாம். பெயின் அவ்வளவா இருக்காது. தழும்பு இருக்காது. எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணா லேப்ரோஸ்கோப்பில பண்றது நல்லது. இல்ல லேப்ரோஸ்கோப்பி வேணாம் அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம ஓப்பன் டைப் சர்ஜரியும் பண்ணலாம். எதுவா இருந்தாலும் மயோமெக்டமி அதாவது ஃபைப்ராய்டு மட்டும் எடுக்கிறதுனாலும் சரி, யூட்ரஸோட சேர்ந்து எடுக்கிறதுனாலும் சரி, ஓப்பன் டைப்லயும் பண்ணிக்கலாம்.